தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெண் பிள்ளைகள் போய் உதவும் போது அதை தடுத்து அதை விதித்து வயிற்றுல மிதிக்கிற அளவுக்கு அது என்ன பெரிய குற்றமாயிடுச்சா? அது தேசத்துறவு குற்றமா? விஜய் கட்சி நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுல இல்லை. விஷயம் நடந்தது என்ன நடந்த உண்மைக்கு ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கும் யாரும் குரல் கொடுக்கலாம். இன்னைக்கு திராவிட கட்சி 50 ஆண்டு காலம் இவ்வளோ நாள் நீங்கள் ஆட்சி பண்ணி ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய் கட்சியை பார்த்து இவங்க டிஎம்கே பயப்படுறாங்க. ஏன் சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஆளாக அங்கே போய் நின்றுக்கிறாங்க மகளிர் அணி. மினிஸ்டர்லாம் வரணும், எம்எல்ஏ வரணும், ஆளுங்கட்சி வரணும். அந்த ஆளுங்கட்சியுடைய அதிகார துஷ்பிரயோகம் தான் மற்ற கட்சிக்காரங்களை திருத்துறதுக்கு போலீஸ்க்கு என்ன ரைட்ஸ்? தடுத்து நிற்கிறாங்க. யாரையுமே உள்ள விடலையே. சமூக ஆர்வலர் உள்பட யாரையுமே உள்ள விடலையே. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது, வீடியோ கவரேஜ் யாரும் எடுக்க விட மாட்டாங்க. செல்ஃபோனில் எடுக்கிறவங்க கூடிய செல்ஃபோனையும் பிடுங்குவாங்க. அப்போ போலீஸ் அடிக்கலைன்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா? இப்போ காவல்துறை கூட அறிக்கை விட்டுக்கிறாங்க, காவல்துறை தாக்குதல் நடத்தலை. நீங்கள் தாக்குதல் நடத்தலைன்றது எவிடன்ஸ் இல்லாதன்றதுக்கோசம் நீங்கள் அந்த மெசேஜை கொடுக்குறாங்களா போலீஸு? இப்போ நேர்மையாக காவல்துறை அங்கே எங்கள் ஆளுங்க தான் அடித்தாங்க, அவங்களுக்கு மேலே நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோன்னு ஏதாவது ஒரு வழக்கில் பண்ணியிருக்காங்களா? லாக்கப்புக்குள்ளே காவல் நிலையத்துக்குள்ளே அடிக்கிற விஷயத்தை அடிக்கலைன்றவங்க இந்த விஷயத்தை எப்படி ஏற்றுப்பாங்க? இந்த நிகழ்வு நடந்து எவ்வளோ நேரம் கழிச்சு திமுகவுடைய மினிஸ்டர் அங்கே போனாங்க? எந்த மினிஸ்டர் வந்தாங்க? யாருமே வரலையே. இது வரல, நேற்று தான் போயிருக்காங்க. யார் வந்து முந்தா நேற்று வரலையே. எல்லாம் குளத்தூரில் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்கல்ல. எந்த வட்டச் செயலாளர் பொண்டாட்டி, கவுன்சிலர் பொண்டாட்டி, எம்எல்ஏ பொண்டாட்டி அந்த குட்டாத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் சிரிக்கிறாங்க. அமைச்சர்லேருந்து எல்லாருமே, முதலமைச்சர் கூட சிரிக்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் ஆடுறப்போ இந்த மாதிரி சிரிப்பு வருமா? நம்ம கூப்பிட்ற குரல்லையே ஒரு ஃபயர் சர்வீஸ் இருந்தோம், 19 வீட்டுக்கு மேலே எரியுதுன்னா அப்போ ஏன் கூப்பிடாம வராமல் இருந்தாங்கன்ற ஒரு கேள்வி. தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய அலுவலகத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இதே குடிசை பகுதியில் ஆக்கிரமிப்பான ஒரு வீடுகள் நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஏதோ இந்த திட்டமிட்டு நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம். இந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த சந்தேகம் எல்லாமே ஆக்கிரமிப்பு இல்லை. இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுனா இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும் 7200040619. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வடசென்னையினுடைய சமூக செயற்பாட்டாளர் சசிகுமார் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம் சார். வடசென்னையில் வியாசர்பாடி ஒரு முக்கியமான பகுதி. அங்கே பகுதியில் இருக்கக்கூடிய குடிசைகள் 20க்கும் மேற்பட்ட குடிசைகள் திடீர்னு ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. அதில் ஒரு வீட்டில் கூட கேஸ் வெடித்து ஒரு பெரிய அளவிலான தீ விபத்து சம்பவம் நடந்திருக்குது. உயிரிழப்புகள் இல்லைனாலும் ஒரு பெரிய அளவிலான பொருள் சேதங்கள் நடந்திருக்கதை பார்க்க முடியுது. என்ன நடந்தது சார் அங்கே? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வடசென்னையின் ஒரு சாபக்கேடுன்ட்டு கூட சொல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக இழப்பதற்கு ஏதும் இல்லாத பட்டியல் சமுதாய மக்கள் மீது உரிமையை பறிப்போம், உடைமையை கொத்துவோம். இது 50 ஆண்டு திராவிட ஆட்சியில் ஒரு அரசியலுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் எதனா ஒரு அரசியல் பண்ணணும்னா குடிசையை கொளுத்துறதும் குடிநீரில் மரம் கலப்பதும் ஒரு அரசியல் இதுவாக இருக்குது. இந்த தீ விபத்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணிக்கு ஏற்பட்டுக்குது. இப்போது ஒரு 100 மீட்டருக்குள்ளே ஃபயர் சர்வீஸ் இருக்குது. அதாவது ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டால் கூட உடனே பக்கத்தில் ஃபயர் சர்வீஸ் ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே, அதாவது கூப்பிட்ற குரல்லையே ஒரு ஃபயர் சர்வீஸ் இருந்தோம். 19 வீட்டுக்கு மேலே எரியுதுன்னா அப்போ ஏன் கூப்பிடாம வராமல் இருந்தாங்கன்ற ஒரு கேள்வி. ஃபயர் சர்வீஸ் பக்கத்திலே இருந்தேன், பக்கத்தில் வராமல் இருந்தது ஒரு கேள்வி, பெருங்கேள்வி, ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக அங்கே இருக்குது. ஒன்று. நம்ம 2 பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியனுடைய ஆஃபீஸும் ஒரு நெருக்கமான ஒரு 500 மீட்டர்ஸில் தான் அந்த பகுதியில் இருக்குது. அதோடைய ஆஃபீஸர்ஸும் அங்கே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வட்டாட்சியர், தாசில்தார், சத்தியமூர்த்தி நகர் சாத்துரால் ஆஃபீஸு மிக நெருக்கமான இடத்துல இருக்குது. விபத்து நடந்தக்கூடிய பகுதியில் எல்லா அதிகாரிகளுடைய ஆஃபீஸும் எல்லா ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸும் அங்கேருந்து கொஞ்சம் நெருக்கமான இடத்துல தான் காவல்துறை அதிகாரியுடைய ஆஃபீஸும் இருக்குது. அப்போ இவ்வளோ தீ பரவுற வரைக்கும் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்ம முதல்ல கொண்டு போனோம். இப்போ அந்த இடத்துல
முதல் உதவி செய்கிறது யாருன்னா அரசியல் கட்சிக்காரங்களுக்கு போட்டி வந்தது. இப்போ பாதிக்கப்பட்டவனுக்கு உண்மையான ஒரு தீர்வை கொடுக்கணும், அவனுடைய உடைமைகளுக்கு எரிஞ்சவுடைய முதல் உதவி வந்து நான் பண்ணுவேன் நீ பண்ணுவேன்னு ஒரு அரசியல் இருப்பாங்க. இப்போ திமுகவுக்கு குத்தகை யாருக்கும் கொடுக்கல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆளுங்கட்சி தான் முதல் உதவி செய்யணுன்ட்டு இல்லை. அங்கே களத்தில் வந்து விஜய்வுடைய கட்சி வந்து டிவிக்கு வந்து வராங்கன்றப்போ அது ஒரு போட்டி காரணமாக திமுக பார்க்குறாங்க. இப்போ 50 ஆண்டு கால நம்ம அந்த விஷயத்துக்குள்ள பின்னாடி வருவோம். இப்போ முதல்ல தீ விபத்து நடக்கும்போது ரொம்ப பக்கத்தில் தான் இந்த அதிகாரிகள் அலுவலகம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எவ்வளோ நேரம் கழிச்சு அந்த வண்டி வந்ததுங்கிறது எவ்வளோ நேரம் டைம்? எல்லாமே காலம் தாண்டு தான் வராங்க. அதாவது ஒரு 19 வீடு எரியிற வரைக்கும் இந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, பக்கத்துலேயே சார் ஃபயர் சர்வீஸு ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20,000 லிட்டர் தண்ணியோட எப்பயுமே நிற்கும். அந்த வண்டி ஒரு வீட்டில் தீ பகிச்சு 2, 3 ஆகுது. அது வரைக்கும் வராத காரணம் என்ன? பக்கத்துலேயே இருக்காங்க. அப்போ வந்து இப்போ நம்ம எப்படி பார்க்குறாங்கன்னா இது வந்து திட்டமிட்டு பண்ணதா பண்ணலையான்றதை அதிகாரிகள் விசாரிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய அலுவலகத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் இதே குடிசை பகுதியில் ஆக்கிரமிப்பான ஒரு வீடுகள் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இந்த திட்டமிட்டு நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகன்றது எல்லாம் என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த சந்தேகம் எல்லாமே ஆக்கிரமிப்பு இல்லை. இந்த ஆக்கிரமிப்பு அகற்றுனா தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் ஹவுசிங் போர்டு கட்டி விற்கலாம், நிறைய பணம் பார்க்கலாம். ஏன்னா இப்போ கட்டக்கூடிய ஹவுசிங் போர்டில் எல்லாருமே ஏழை ஜனங்களுக்கு முழு அளவு போய் சேரலை. என்னால் 1000 பேரை நிறுத்த முடியும். வீடு இல்லை சொல்லி இன்னும் குடிசை பகுதியில் வாழக்கூடிய இந்த வட சென்னையிலேயே 1000 பேருக்கு மேலே என்னால் நிறுத்த முடியும். உதாரணம் பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் கேட் ஹவுசிங் போர்டு அங்கேயே இந்த மாதிரி குடிசை பகுதி தான் இருக்குது. இன்னும் வீடுங்களே கொடுக்கல. கிட்டத்தட்ட 67 பேருக்கு வீடு கொடுக்கல. அந்த மாதிரி வேசர்பாடி பகுதிகளே பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தி மெயின் ரோட்லேயே நிறைய குடிசை பகுதியில் மக்களுக்கு இன்னும் முதலமைச்சர் தனிப்பிரிவில் வீடு கொடுக்குற எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் வீடே கொடுக்கலையே யாருக்குமே. இப்போ இந்த சந்தேகம் வலுகுது. ஏன்னா பக்கத்துலேயே அதிகாரி அலுவலகம் இவ்வளோ அலுவலகம் இருந்து ஒரு சிலிண்டர் வெடிக்கிற அளவுக்கு ஒரு தீயணைப்பு அலுவலகம் இருந்தோம், ஏன் காப்பாற்ற முடியலன்ற ஒரு கேள்வி எழும்புது. இப்போ அதான் இப்போ 2வது இந்த விஷயம் நடக்குது சார். இப்போ இன்னொன்று என்னென்னா நிவாரண பொருட்களுக்காக இந்த இன்சிடென்ட் நடக்குது. பல கட்சியினர்கள் வருவாங்க, சமூக ஆர்வலர்கள் பல பேர் வருவாங்க. அதில் ஒரு சலசலப்பு நடந்த மாதிரியும் தாவேக்காவை சேர்ந்த விஜய் கட்சியை சேர்ந்த சில பெண்கள் வந்து தாக்கப்பட்ட மாதிரிலாம் அவங்க கொடுக்கறதா பார்க்க முடியுது. காவல்துறையும் அதை மறுத்தெல்லாம் அறிக்கை விட்டுருக்கிறாங்க. என்ன நடந்தது சார் இந்த இடத்துல? சார் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நடந்தது ஒரு இடம் சத்தியமூர்த்தி நகரில் நடந்திருக்கு. இவங்க முகாம்ன்ட்டு சொல்லி உதயசூரியன் நகரில் தான் ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் வைக்கிறாங்க. வைக்கிற இடத்துல நம்மனா ஸ்ரீலங்கெல்லாம் இருக்கும். ஒரு முகாம்குள்ளே போகக்கூடாது சொல்கிறதுக்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கா? மாற்று கட்சியினர் யாருமே போகக்கூடாது. திமுக மினிஸ்டர் வண்டி தான் போனோமா, கவுன்சிலர் வண்டி தான் போனோமா? இப்போ திமுக மினிஸ்டராக இருக்கட்டும், கவுன்சிலராக இருக்கட்டும், அந்த நேரத்துக்கு வராமல் வேறு கட்சிக்காரங்க போய் உதவி பண்ணக்கூடாதான்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழும்புது. 2வது பார்த்திங்கன்னா அதிகாரம். இப்போ காவல்துறை 100 பேருக்கு மேலே அங்கே வந்துட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ போலீஸால் வர முடியும்னா தீ பரவறதுக்கு முன்னாடி ஏன் வர முடியலன்ற கேள்வி ஒன்று இருக்குது. 2வது முகாமாண்ட போயிட்டு மற்ற கட்சிக்காரங்களை திருத்துறதுக்கு போலீஸ்க்கு என்ன ரைட்ஸ்? தடுத்து நிற்கிறாங்க. யாரையுமே உள்ள விடலையே. சமூக ஆர்வலர் உள்பட யாரையுமே உள்ள விடலைங்களே. அப்போ அந்த கொஸ்டின் எழுபது. இப்போ இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது, வீடியோ கவரேஜ் யாரும் எடுக்க விட மாட்டாங்க, செல்ஃபோனில் எடுக்கிறவங்க புதிய செல்ஃபோனே பிடுங்குவாங்க. அப்போ போலீஸ் அடிக்கலைன்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா? இப்போ காவல்துறை கூட அறிக்கை விட்டுக்கிறாங்க, காவல்துறை தாக்குதல் நடத்தலை. நீங்கள் தாக்குதல் நடத்தலைன்றது எவிடன்ஸ் இல்லாதன்றதுக்கோசம் நீங்கள் அந்த மெசேஜ் கொடுக்குறாங்களா போலீஸு? லாக்அப் டெத்தே நாங்கள் பண்ணலன்ட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ ரவுடிஸ் எல்லாம் கையை காலை வடிக்கிறாங்க, கேட்டால் வழிக்கு வந்துட்டேன்றாங்க. அப்போல்லாம் அவங்க வழிக்கு வந்தவொடனே கரெக்டாக மாவு கட்டி போட்டுடுறாங்களா? நீங்கள் மக்களை விடணும்ல. நிவாரண இடத்துல வந்து உதவி செய்ய வரக்கூடிய மக்களை ஒரு 20 குடும்பத்துக்கு வந்து வேலை கொடுக்கணுன்ட்டு ஆசைப்பட்றாங்க. எந்த கட்சி வந்தால் என்ன, ஆளுங்கட்சி தான் கொடுக்கணுன்ற ஒரு முனைப்போடு இருந்து மற்ற கட்சிக்காரங்களை நீங்கள் அடித்து தடுத்துறீங்கன்னா அது அதிகார துஷ்பிரயோகம் தானே வருது. எந்த கட்சிகளையும் விடலையா? எந்த கட்சியுமே விடலையே. யாருமே டிஎம்கேவை தவிர வேறு எந்த கட்சியும் விடல. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி தடுக்கிறாங்க போகக்கூடாது அப்படிங்கிறது? அந்த இடத்துல அலோடே பண்ணலையே யாருமே. அதை மீறி இருந்தானே மக்கள் உள்ளே போகிறப்போ அவங்க தடியடி நடத்த வேண்டிய எல்லாரையும் தடுத்துறாங்கல்ல. தடுத்துறாங்கன்றதுக்கு எவிடன்ஸே இல்லையே. ஏன்னா இப்போ மக்கள் வந்து இப்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியை சார்ந்தவங்க
பெண்கள் அதிக அளவு கூடிட்டாங்க. பெண்கள் அதிக அளவு கூடுறப்போ பெண்களுக்கு வந்து உண்மையிலே பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. ஜனம் வந்து இப்போ உதாரணத்துக்கு அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டைன்னா கூட ஒரு 100 பேருக்கு மேலே திரண்டிடுவாங்க. இப்போ அந்த இடத்துல 100 போலீஸ் இருக்கிறப்போ 1000 மக்கள் அங்கே திரண்டி விரட்டக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க. எந்த மக்களை நீங்கள் சேர்த்தீங்க? இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடந்து எவ்வளோ நேரம் கழிச்சு திமுகவுடைய மினிஸ்டர் அங்கே போனாங்க? எந்த மினிஸ்டர் வந்தாங்க அங்கே? யாருமே வரலையே. இதுவரை நேற்று தான் போயிருக்காங்க. யார் வந்து முந்தா நேற்று வரலையே. எல்லாம் கொளத்தூரில் குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, புரியுதுங்களா? கொளத்தூரில் வந்து இப்போ நான் நியாயமாக பாருங்கள், இப்போ தமிழ் பெண்களையே அதாவது வறுமையை பயன்படுத்தி சில பெண்களை குத்தாட்டம் போட விட்றாங்க. இது திராவிட மாடல், நம்ம ஒன்றையும் சொல்ல முடியாது. அதே எந்த வட்டச் செயலாளர் பொண்டாட்டி, கவுன்சிலர் பொண்டாட்டி, எம்எல்ஏ பொண்டாட்டி அந்த குத்தாட்டத்தில் இருக்கிறா, அந்த குத்தாட்டத்தில் ஆடக்கூடிய பொம்பளைங்களுக்கு அது தெரியணும். நம்மளை ஆட விட்றானுங்களே, இவனுங்க பொண்டாட்டி ஆட விடுவானுங்களான்ட்டு தெரியணும்ல. எல்லாம் சிரிக்கிறாங்க, அமைச்சர்லேருந்து எல்லாருமே. முதலமைச்சர் கூட சிரிக்கிறாரு. ஆனால் அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் ஆடுறப்போ இந்த மாதிரி சிரிப்பு வருமா? நம்மளுக்கு பார்க்குறப்பே எப்படி இருக்கு? ஒரு 1000 ரூபாய் நோட்டை வச்சுட்டு இந்த பெண்கள் இப்படி குத்தாட்ட போகிறாங்க. ஒரே யூனிஃபார்ம் ரெட் கலரில், எந்த கட்சியில் ரெட் கலரில் யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு முதலமைச்சர் வரவேனோடனே உணர்வுபூர்வமாக திராவிடத்துக்கு ஏது கொள்கை, திராவிடத்துக்கு ஏது மொழி, திராவிடத்துக்கு கலாச்சாரம் இருக்கா சொல்லுங்கள்? எதுவுமே இல்லாமல் ஒரு அதாவது தமிழ் பெண்களை எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக கொண்டுன்னு வர முடியுமோ. 1000 ரூபாய் நீங்கள் குடிக்கிறீங்க, ஆனால் அதே வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க 250 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு கோட்ரு 260 வச்சுக்கோங்க மினிமம். ஒரு மாதத்துக்கு 7800 ரூபாய், அதில் 1000 ரூபாய் கழிங்க, 6800 ரூபாய்க்கு உங்கள் வீட்டுக்காரனுங்க ரோடெல்லாம் குத்தாட்டப்படும் தான் உங்கள் வீட்டுக்கு வராங்க. இன்றைக்கி தமிழ் குடிமகன்களை முழுக்க டாஸ்மார்க் குடிமகன்களை ஆக்கி தமிழர்களுடைய ஆண்மையை வந்து எல்லாமே போகிறதுன்னு முன்னாடி எல்லாமே சீரழிஞ்சு அவங்க ரோட்டில் படுத்து. இந்த விஷயம் சார், இப்போ அந்த வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகருங்கிறது எந்த தொகுதிக்கு உட்பட்டது? அந்த தொகுதியோட எம்எல்ஏ வந்தாரா? பெரம்பூர் தொகுதியில் உட்பட்டது. எல்லாமே முடிஞ்சிட்ட உடனே தானே வராங்க. இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ நிவாரண பொருட்கள் யார் கொடுத்தா உங்களுக்கு என்ன சார்? இப்போ ஒருத்தர் கொடுக்குறாங்க, 10 பேர் கொடுத்தாங்கன்னா அவங்க வாங்கிட்ட இல்லாதப்பட்டவங்க மாற்று துணி கூட கட்ட முடியாத ஒரே ஒரு புடவை, அவங்க கட்டின புடவையோடு அவங்க வெளியே இருக்காங்க. நிவாரண பொருட்கள் 10 பேர் கொடுக்கிட்டாங்க, நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? இப்போ அரசு சார்பில் இப்போ அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அரசு சார்பில் ஏதாவது நிவாரணங்கள் உதவி, என்ன நிவாரணங்கள்? மருத்துவ முகாம்லாம் நடத்துனாங்க சார் ஒரு சைடு. அந்த மருத்துவ முகாமுக்கு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் போட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கே போலீஸ் பேன் பண்ணாங்க. அந்த ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு அந்த ஸ்பீக்கர் கொடுத்த நபரை போயிட்டு திரட்டுறாங்க. ஒரு மருத்துவ முகாமாண்டியா அங்கே 55வது பிளாக்காண்ட ஒரு மருத்துவ முகாம் கட்டுறாங்க. அங்கே இருக்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ பெரிய லைட் போடுறீங்க? ஆஃப் பண்ணுங்கள். ஏன் எதிரில் வண்டி விடுறீங்க? எல்லாம் பண்ணுங்கள். அந்த இடத்த ஒரு செக் போஸ்ட் காவல்துறை வலயத்துக்கு உட்பட்ட இடமா எடுத்துகிட்டு வராங்க. ஒரு 144 மாதிரி. ஆமாம், ஒரு 144 மாதிரி காவல்துறை வலயத்துக்கு கொண்டு வர காரணம் என்ன? இல்லை, இப்போ அரசு சார்பில் ஏதாவது அந்த வீடுகளை இழந்தவங்க, அந்த உடைமைகளை இழந்தவங்களுக்கு ஏதாவது நிவாரணங்கள் ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா? இல்லை, அறிவிச்சிருக்காங்க. அது எப்போ வரன்றதே தெரியாது. உடனே கொடுக்குற அளவுக்கு இல்லை, அது சரியாக தெரியலல்ல, இன்னும் வரலைல்ல. நிவாரண பொருட்கள் கொடுப்பாங்கன்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் கூட ஒரு மெசேஜில் டிஎம்கே குரூப்ஸில் பார்த்தேன், பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண பொருட்கள் கூடிய சீக்கிரம் தருவன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 37வது வார்டு அந்த கவுன்சிலரு, அந்த எம்எல்ஏ உள்பட எல்லாருமே இது பண்ணாங்க. இப்போ பசிக்கிற நேரத்துக்கு அந்த உணவு இல்லைன்னா 4:30 மணிக்கு எரியுது ஒரு அந்த ஃபயர் இன்ஜின். அது மிஞ்சி போனால் நைட்டு 10 மணிக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த பொருட்கள் போய் சேர்ந்தால் தானே அவங்க இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறதுனா, ஒரு பக்கம் தீயில ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த தமிழ்நாடு நகர்ப்புறன்றது குடிசை மாற்று வாரியம் மாற்றுறாங்க. இப்போ நகர்ப்புறன்ட்டு பேரளவில் மாற்றிட்டு குடிசை இருக்குதுன்றதை ஒத்துக்கிறாங்களா? இன்றைக்கி இந்த நல்ல கம்ப்யூட்டர் உலகம், இன்றைக்கி குடிசைகள் எரிந்து கொண்டு தானே இருக்குது. பட்டியல் சமுதாய மக்களை குறி வச்சு எரியுதுன்றது எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இது இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த கழக ஆட்சியில் நடக்கும்? ஒரு பக்கம் ஏரியில் வீடு கட்டினாங்கன்னு இடித்து நடுத்தருவில் வராங்க, இன்னொரு பக்கம் குடிசைகள் எரியுதுன்னு மக்கள் நடுத்தருவில் வராங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய காசா கிராண்டு போன்ற பெரிய மாதா இன்ஜினியரிங் அடையாறுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரியெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. இவங்களால் அங்கே போயெல்லாம் இந்த மாதிரி அரசியல் பண்ண முடியாது. இப்போ பொதுவாக சொன்னோம்னா டிஎம்கே மாடல்ன்றது கழக ஆட்சி மக்கள் நடுத்தருவில் வரதே சாட்சியாக இருக்குது. வருது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் போய் சேரணுன்றது தான் நம்மளுக்கு ஒரு விஷயம். அதை கொடுக்க போகிறதும் அரசியல் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு
பண்ணுறதோ ஒரு கிடைக்கிறதும் கிடைக்காம போகுதுல்ல. இப்போ அந்த மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது சார்? சார் மக்களுடைய கோரிக்கை பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப இல்லாதப்பட்டவங்க. நீங்கள் பேசன் பிச்சே தாண்டிட்டிங்கன்னா வேசார்பாடியில் வாழ்வியல் முறையே வேறு, நம்ம பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து சொல்லிடலாம். ஆனால் அந்த மக்களுடைய அடிப்படை தேவைன்றது இன்னமும் ரொம்ப நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு 30-40 வருஷம் பேக்கில் பண்ணால் தான் ஒரு தண்ணி கூட ரோட்டில் தான் நீக்கம் பிடிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு சாப்பாடே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற இந்த புருஷவாக்கம் சைடோ இல்லை அடையார் சைடோ வர குவாலிட்டியான ஃபுட்டு கூட அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இந்த மக்களுக்கு நிரந்தரமாக வீடு இருக்கணும். நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம், தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் இருக்கிற வீடுங்க அவங்களுக்கு இலவசமாக கிடைக்கணும். இன்னும் நம்ம இன்னும் பேசிட்டு தான் இருக்கோம், குடிசை எரியுது, குடிசை எரியுது, குடிநீரில் மலம் கழியுது, மலம் கழியுது. இதெல்லாம் வந்து சாதாரணமாக அவங்களுக்கு வீடு கிடைக்கணும். ஒரு மனுஷனுக்கு மின்சாரம், கழிவுநீர், குடிநீர் இது எல்லாமே வந்து இயல்பாக கிடைக்கணுன்றது சட்டம் சொல்லுது. நம்ம சொல்கிறத விட சட்டம் சொல்லுது. இதை வந்து மக்களுக்கு போய் சேர்றதுக்கு உண்டான என்ன வழியோ அது அரசாங்கம் முனைப்போடு செயல்படணும். இப்போ நம்ம சொல்கிறது எல்லா அதிகாரியும் அங்கேயே இருந்து, எல்லா ஃபயர் சர்வீஸும் அங்கேருந்து, போலீஸ் அங்கேருந்து ஒரு 100 போலீஸ் அங்கே வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பக்கத்தில் ஸ்டேஷனில் மிஞ்சி போனால் ஒரு 30-40 போலீஸாக இருப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு 30-40 போலீஸ். எல்லா போலீஸும் அங்கே வந்துன்னா ஒரு 100 போலீஸ் வர வரைக்கும் அந்த இடம் ரவுண்டு கட்டி வர வரைக்கும்ன்றப்போ சந்தேகத்தை எழுப்புது. ஒரு ஃபயர்ன்றது என்ன பார்த்திங்கன்னா ஒரு பாம் பிளாஸ்ட்டு எதிர்பண்ண முடியாத ஒரு சொல்லும். லைனாக வீடுங்க பற்றின்னு போகிறதுன்றது ஒரு திட்டமிட்ட செயலாக இருக்கக்கூடாதா அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் நான் பார்க்குறேன். இப்போ சென்னை கமிஷனர் கூட அறிக்கையில் கூட அந்த தடியடி நடத்த இதை பற்றி ஒரு விசாரணை நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த விஷயம் அந்த 1000 விசாரணை கமிஷனர் வந்து நடத்தப்படும். எங்கள் கமிஷனர் அலுவலகத்திலேயே ஃபோன் எடுத்துன்னு போனால் பிடுங்கி வச்சுக்கிறீங்க. இந்த விசாரணைலாம் ஒழுங்காக நடத்தப்படுமா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்கிறாங்க, செல்ஃபோனை எடுத்துகிட்டு போகலாம், அவங்க சிசிடிவி விட நம்மள்த ஒரு சிசிடிவி இருக்குது. இப்போ நேர்மையாக வந்து காவல்துறை அங்கே எங்கள் ஆளுங்க தான் அடித்தாங்க, அவங்களுக்கு மேலே நாங்கள் எஃப்ஐஆர் போடுவோன்னு ஏதாவது ஒரு வழக்கில் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் தான் சொல்லணும். ஒரு வழக்கு கூட பண்ணது கிடையாது. இப்போது சாத்தான்குளம் மேட்ரு கூட எடுத்துட்டிங்கன்னா நிறைய வந்து லாக்அப் டேத்தில் இருக்குது. அதை கூட இல்லைன்ட்டு சொல்லி அதுக்கப்புறம் தான் நிரூபித்து சயின்டிஃபிக்காக இவங்க அடித்து பண்ணாங்கன்ட்டு ஒரு கடுமையான போராட்டம், மக்கள் போராட்டமாக முன் வச்சு தான் பண்ணாங்க. லாக்அப்புக்குள்ளே காவல் நிலையத்துக்குள்ளே அடிக்கிற விஷயத்தை அடிக்கலைன்றவங்க இந்த விஷயத்தை எப்படி ஏற்றுப்பாங்க? இப்போது ஒரு பெண்கள் வந்து அதிக அளவில் ஒரு இடத்துல க்ரௌடு வராங்கன்றப்போ அவங்க வந்து நிவாரணப் பொருட்கள் கொடுக்க தான் வராங்க. எந்த கட்சியாக இருக்கட்டும், நம்மளுக்கு ஒன்றும் இப்போ விஜய் கட்சி வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுல இல்லை. விஷயம் நடந்தது என்ன நடந்த உண்மைக்கு ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கோசம் யார் வேணாலும் குரல் கொடுக்கலாம். இன்றைக்கி திராவிட கட்சி 50 ஆண்டு காலம் இவ்வளோ நாள் நீங்கள் ஆட்சி பண்ணி ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய் கட்சியை பார்த்து இவங்க டிஎம்கே பயப்படுறாங்க. ஏன் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு ஆளாக அங்கே போய் நின்றுக்கிறாங்க மகளிர் அணி. ஸோ அவங்க ஆளுங்க வர வரைக்கும் இவங்க வரக்கூடாதுன்னு காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. மினிஸ்டர்லாம் வரணும், எம்எல்ஏ வரணும், ஆளுங்கட்சி வரணும். அந்த ஆளுங்கட்சியுடைய அதிகார துஷ்பிரயோகம் தான் இந்த மக்களுக்கு உண்டான ஒரு பாதிப்பை ஏற்படுத்திங்கன்றது என்னுடைய கருத்து. யார் வேணாலும் போய் பார்க்கலாம், ஆனால் ஆளுங்கட்சி வரணுன்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கூட இந்த தீ விபத்துக்கு பின்னாடி ஏதாவது இருக்கான்னு காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்யணும். இது வந்து வழக்காக பதிவு செய்யணும். இயற்கைன்னு எல்லாமே வந்து தானாக வெயிலில் பற்றிக்கிச்சின்னு இதே சப்பாடு இது செயற்கை ஆயிடுச்சா, இதுக்கு யாருன்னா காரணம் இருக்கா? இந்த மணி இப்போ ஒருத்தர் செத்துடுறான் தற்கொலைன்ட்டு நம்ம அந்த கேஸை முடிக்கிறோம். ஏன் கொலையாக இருக்கக்கூடாது என்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இந்த தீ விபத்தும் இது வந்து இயற்கையாக ஏதோ வெயிலில் வந்து கடுமையான வெயிலில் குடிசை எரிஞ்சிச்சு, இல்லை மின்சாரம் கசிவால் ஏற்பட்டுச்சுன்ற ஒரு விஷயமாக பார்க்காம இது செயற்கையான முறையில் ஏதாவது என்ன உயிர் சேதம் ஏற்படலை, அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். உடைமைகள் தான் போயிருக்கு, ஆனால் உரிமைகள் போகக்கூடாது. அங்கே வாழக்கூடிய மக்கள்கள் இதே காரணம் காமிச்சு, ஏன்னா அது எல்லாமே ஆக்கிரமிப்பு தான். நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்துலேருந்து நீங்கள் ஆரம்பித்து அந்த பிரிட்ஜ் இறக்கத்தில் ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ்லேருந்து முல்லை நகர் டிகோ வரைக்கும் நிறைய நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்துக்கு ஆக்கிரமிப்பு, லெஃப்டோ ரைட்டோ நம்ம சொல்கிறது. இப்போ லெஃப்டில் ஆக்கிரமிப்புகளை அகற்றணும் பார்த்திங்கன்னா நிறைய மத வழிபாட்டு தலங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்றதால் தான். ஆல்ரெடி நானே ஒரு ஆர்டிஐ போட்டு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு மேலே தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்து சொத்துங்களை எல்லாருமே ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க. காலி இடங்க,
சர்ச்சுங்க அதிக அளவு பெரிய அளவு ஒரு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்துடைய சொத்து இவ்வளோ பெரிய சர்ச்சுங்க, எப்படி இத்தனை சர்ச்சுங்க, எத்தனை அதாவது சொல்லுவாங்களே என்னது ப்ரேயர் ஹவுஸ் வந்து எப்படி இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து கட்டிக்க முடியும்? சாதாரண ஒரு புறம்போக்கு இடத்துல கட்டினாலே நம்ம கேட்கலாம். இப்போ நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் இவ்வளோ கட்டிக்கிறாங்க. அந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எவ்வளோ கோடி சொத்து நகர்ப்புற மேம்பாட்டு வாரியத்தில் இருக்க சொத்தாக இருக்குது. பக்கத்து பார்த்திங்கன்னா காலி இடங்க அங்கே நிறைய வந்து சமூக விரோதிகளால் நம்ம கூட நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கோம். நைட் ஆனால் ஒரு 30-40 பேர் வந்து கஞ்சா அடிச்சுட்டு பாட்டில்லாம் போட்டுட்டு நிறைய அஃபென்ஸ் அங்கே நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கூட்டி கழிச்சு பார்த்தா இதில் எதனா ஒரு சமூக விரோதிகள் செயல் கண்டிப்பாக இருக்குமா என்ற கண்ணோட்டத்தில் காவல்துறை பார்க்கணுன்றது தான் நம்மளுடைய பொதுவான இஷ்யூவாக இருக்குது. சார், இப்போது வியாசர்பாடியில் நடந்த சத்தியமூர்த்தி நகரில் நடக்கக்கூடிய இந்த தீ விபத்து இதுக்கு பின்னாடி வந்து வெறும் தற்செயலானதா, ஒரு விபத்தா, அல்லது இதுக்கு பின்னாடி ஒரு சமூக விரோத செயல்கள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் ஒரு பார்வையும் கூடுதலாக வைக்கிறீங்க. தமிழக அரசு இது குறித்து என்ன நடக்குது, என்ன அடுத்த கட்டமாக இதில் என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம் சார். நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டை அணுகவும். 7200040619.